ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த தினம் என்று இந்திய விடுதலை வரலாற்றில் சாதனை முத்திரை பதித்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாறு குறித்து இன்றைய காலம் தொகுப்பில் பார்க்கலாம். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 258வது பிறந்த தினம் இன்று. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் 1760ஆம் ஆண்டு இதே தேதியில் திக்விஜய கட்டபொம்மு ஆறுமுகத்தம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1790ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் நாள் தனது 30ஆம் வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் 47வது பாளையக்காரராக பொறுப்பு ஏற்ற கட்டபொம்மன் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்தார். ஆங்கிலேய தளபதி மேக்ஸ்வெல்லால் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தாரர் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க முடியாததால் 1797ஆம் ஆண்டு முதலாக ஆங்கிலேய தளபதி ஆலன் துரை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பெரும் படையுடன் போரிட வந்தார். 2 ஆண்டுகள் நீடித்த இந்த முதல் போரில் கோட்டையை தகர்க்க முடியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆலன் துரை தோல்வியடைந்து ஓட்டம் பிடித்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனை வீழ்த்த ஆங்கிலேய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் விவேகத்தாலும் வீரத்தாலும் சாதுரியமாக முறியடிக்கப்பட்டன. நீடித்து வந்த போரில் ஒரு கட்டமாக 1799ஆம் ஆண்டு செப்டம்பர் 9இல் ஆங்கிலேயர்களால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கைப்பற்றப்பட்டது. அதே ஆண்டு அக்டோபர் 1இல் புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத் தொண்டமானால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனி வசம் ஒப்படைக்கப்பட்டார். 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16இல் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் ஆணைப்படி கயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். தூக்கு மேடையையும் பஞ்சுமெத்தையாக கருதி ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வீர மரணமடைந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்திய விடுதலை போர் வரலாற்றில் முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். வீரத்தின் விளைநிலம் நெல்லை என்பதை வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்திய வரலாற்றில் பதிவு செய்துள்ளார்.